வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று 13/7/2025 ஆணி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுகிரகமும் அனுகூலமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் ஒரு நொடியில் நமது கலாச்சாரத்தை, ஒரு நொடியில் நமது பண்பாட்டை, ஒரு நொடியில் நமது சௌரியத்தை தலகில ஆக்கக்கூடிய திறன் அருள் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நம்மாமி சனீஸ்வரம் அவருக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய வக்கரத்தை பற்றி இப்போது 12 ராசிக்கும் தொகுத்து வழங்க உள்ளோம். 13/7/2025 28/11/2025 வரை உள்ள 138 நாளைக்கு 12 ராசிக்கு நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போறார், நமக்கு என்ன கெடுக்க போறார் என்பதை பற்றி தான் இப்போது நம்ம அந்த பாவகத்தை நம்ம பார்க்க போறோம். உலகெங்கும் ஆதரவோடும் அன்போடும் பண்போடும் ஆட்சியோடும் விளங்கக்கூடிய ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அந்த ஒரு வாசகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஆதரவு கொடுக்குமாறும் கண்மணியகத்தில் இருக்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் பாதம் தட்டு பணிகின்றேன். விருச்சகம், தடைகளை உற்று பார்க்காதவரும் தயக்கம் இல்லாதவரும் எதையும் எதிர்கொள்ளும் வீரமிக்கவரும் குறிக்கோள் இலக்கியம் சாதனை ஆராய்ச்சி அறிவு திறமை வேகம் விவேகம் கோபம் அடமன் மிக்கவரும். போதுமா? வீரம் தீரம் கோபம் அடமண்டு மிக்கவரும். மேல கொண்டு வச்சு அப்புறம் கீழே இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு நினைக்காதீங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட மெமோகிராப்னு வரும், இங்கிலீஷ்ல தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அவங்க சம்பந்தப்பட்ட வியாதிகள் அந்த பெண்களுக்கு உரியது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 8ஆம் இடம்னா வியாதி தான். அப்ப மருத்துவத்தை கவனமாக பார்க்கக்கூடியவரும் நீங்க தாங்க. அப்ப கண்டிப்பாக இந்த பாருங்களேன், விருச்சகத்துக்கு பாருங்களேன், ரொம்ப அனுச நட்சத்திரம்லாம் பாருங்க, மேரேஜுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா சந்திரன் நீச்சம், நட்சத்திரம் விருச்சகம், சனியினுடைய நட்சத்திரம் ராசி விருச்சகம். அப்ப ராசிக்கு அதிபதி செவ்வாய், சந்திரன் நீச்சம். அப்ப சந்திரன் 7 8 9 பாக்கியாதிபதி, விருச்சகத்துக்கு பாக்கியாதிபதி நீச்சமாயிடுறான். 1க்கு 8க்கு உரியவர் ஆட்சிநாதன் இருக்கிறான். ஆனா சாரம் பெற்ற சனி எங்க பாருங்க, சாரம் பெற்ற சனி எங்க இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த விருச்சகம் கடகம் மகரம் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த எச்சரிக்கையா இருந்தா தான் வாழம் ஜெயிக்க முடியும், நம்ம அடுத்தவங்களை ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட இடம்தான் இந்த விருச்சக ராசி. ரொம்ப மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடியது, மறதியும் கொடுக்கக்கூடியது, மருத்துவ செலவும் மறதியும் கொடுக்கக்கூடியது. அது ரொம்ப கவனம். வெளிநாட்டு வாழ்க்கை, ஜவுளி, வெண்சங்கு, பிரிக்ஸ், கப்பல் போக்குவரத்து துறை நம்பர் 1. எதுல வேணாலும் நீர் நிலத்துல காற்றுல எதுல வேணாலும் போகலாம். ஆராய்ச்சி அறிவு, விண்வெளிக்கு போகலாம். விண்வெளி போறதெல்லாம் நிறைய போகலாம். விருச்சிக ராசிக்காரவங்க நிறைய பெரிய பெரிய குரூப்பா, பெரிய பெரிய ஜெமினா, பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவா, பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. அரசியல் இருக்காங்க, ஆன்மீகத்தில் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க அனுச நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், அனுசம் கேட்டை விசாகம், அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால வேகமா முன்னேறக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு மிக அதிகம். வேகமா போகக்கூடிய அதிப்பு அவங்களுக்கு அதிகம். அப்போ உங்க திசை பத்தி பாத்துங்க. தயவு செய்து இந்த மேரேஜ் ஆகாதவங்க எல்லாம், விருச்சக ராசிக்கு மேரேஜ் ஆகாதவங்க
சீர்காழிக்கு அருகில் உள்ள திருநின்றவூர் லட்சுமிபுரீஸ்வரர், சென்னை திருநின்றவூர் என்னை பெற்ற தாயார், உப்புளியப்பன் ஐராவதநல்லூர், உப்புளியப்பன் ஐராவதநல்லூர், குணசீலம், குணசீலம். இப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடு, வைணவ வழிபாடு, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க. விஸ்வரூப தரிசனம், இந்த விஸ்வரூப தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவை போயிட்டு வாங்க. எல்லாமே தோத்துட்டு போகுதுங்க. எல்லாமே கல்யாணம் ஆகல, குழந்தை கல்யாணம், கல்யாணம் 40 வயசு, குழந்தை கிடைக்கல, குழந்தை பிறந்து படிப்பு வரல, குழந்தை பிறந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, தொழில் வளர்ச்சி இல்லை. அனைத்திற்கும் ஆதாரமாக, அனைத்திற்கும் இறைவனாக, அனைத்திற்கும் விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை விஸ்வரூப தரிசனம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு முறை படித்துவார்கள். ஒரு முறை சென்று அதை பாருங்க, ஒரு நல்ல பலனை கிடைக்கும். மறந்துடாதீங்க. எந்த தாமதித்தாலும் அது தாமதிக்காதீங்க. அப்படி போகும்போது அப்படியே அம்பாள், மதுரவள்ளி தாயார், மதுரகாளி, சமயபுரம் அம்மா இருக்காங்க, பெரியவங்க அம்மா இருக்காங்க. ஊர்களில் விபூதி வாங்கி கொடுங்க, கொஞ்சம் ஊர்களில் 2 கிலோ உப்பு வாங்கி கொடுங்க, இந்த உப்பு வாங்கி கொடுங்க, கொஞ்சம் ரோஸ் வாட்டர் பன்னீர் வாங்கி கொடுங்க, குங்குமம் வேண்டாம், விபூதி 1 கிலோ 2 கிலோ வாங்கி கொடுங்க, ஒரு எலுமிச்சம்பழம் சாத்துங்க. இப்படிலாம் விருச்சகராசி சாத்து வந்தா நிச்சயமாக எந்த தடங்கள் வந்தாலும் நின்றோம். இப்ப இந்த 138 நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், இந்த 138 நாளைக்கு ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஏன்னா அந்த பாவகத்தன்மையை இயல்புக்கு மாறாத தன்மையா இருக்கும்போது அந்த வக்கரம் உங்களுக்கு நல்லதை கொடுத்தே ஆகும். போதுமா? அதை மறந்துடாதீங்க.